தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திமுக சார்பில் போட்டியிட இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், அடங்கப்பா அடங்கப்பா இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அரசியல் செய்வது எப்படி, ஈஸியா ராஜ்யசபா சீட்டை வாங்குவது எப்படி, இப்படின்னு சொல்ற பல தகவல்கள் இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வழியாக வந்திருக்கு. கமலஹாசன் அவர்கள் வழியாக இன்னைக்கு நிறைய பேர் அதை ட்ரோலா மாத்திட்டு இருக்காங்க. காரணம் இருக்கிறது. ஏகப்பட்ட வசனங்களை பேசியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். குறிப்பா இந்த ஒரு கூட்டத்தில் நான் கொஞ்ச நேரம் கதவு திறந்து வைப்பேன், நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் இதுதான் சவுண்ட். அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2025ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் வரும்போது ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன்படி அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் போட்டியிடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அந்த கதவுல யார் யாருக்கு உழைக்க விருப்பம் இல்லையோ இப்பவே கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், நாய் பிழைக்குமா இந்த பாடு அப்படின்னு சொன்ன சில டைலாக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இந்த நேரம் தான் ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுக்கு. அந்த எலெக்ஷனில் அவங்க பேர், சல்மா போயிட்டு அவங்க பேர், இப்படின்னு ஒரு 3-4 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ மதிமுகவினுடைய வைகோ எங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நிறைய பேர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள், ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது, மதிமுகவினுடைய வைகோ அப்படின்னு சொல்லி. அதுலேயும் கொஞ்சம் ட்ரோல்ஸ்லாம் இருந்துச்சு. நெஞ்சு குதைக்குது, அப்படியே கண்ணீர் உறைஞ்சு போச்சு இருதயத்துக்குள்ள. எங்களுக்கு எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. மதிமுக அவர்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் ஒரு ஒரு ஃபியூல் டிப்போட்டில் நிற்கிறாரு. ஓவர்டேக் பண்ணிட்டு கமலஹாசன் அவர்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூலை போட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல்ஸ். என்ன நக்கலா இருக்கா உனக்கு? அரை மணி நேரமா நாங்க நின்னுக்கு இருக்கோம் வரிசையில, உன் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு குறுக்க வந்து பூர்ற. என்ன பூர்ற? நீ கேப் விட்டா நான் உள்ள பூந்துட்டேன். கேப் விட்டா உள்ள பூந்துருவியா? உனக்கு திறமை கிடையாது. இதுக்கு பேர் என்ன? சக்கரை. இத டேங்குக்குள்ள போட்டா என்னனே ஆகும்? பாவி. டேய் இது ஏட்டையா வண்டிடா. ஏட்டையா வண்டி நான் வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு வர சொன்னாருன்னு போட்டதண்டா. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு திமுக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. வைகோ அவர்கள் இடம் பெறுவாருன்னு எதிர்பார்த்த சமயத்துல வைகோ அவர்கள் இடம் பெறல. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? நம்ம கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். மர்க்கா சொல்லு. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா?
நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சது, வைகோ கொடுக்கல. அக்ரிமெண்ட் வந்து லைவ்ல வருது, கமல் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். கமல் அவர்கள் இன்னொரு வைகோவா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்தமுசுடா. இல்ல ஆக்சுவலா வைகோ அவர்கள் வந்து எப்படி பேசுவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போன்ற ஒரு டெலிவரபிள் வந்துட்டு கமல் அவர்கள் கிட்ட இருக்கு. பல மொழியில பேசுவாரு. வைகோவுடைய திராவிட சித்தாந்தத்துக்கு எந்த இடத்துலயும் மாற்றம் இல்லாம இருக்கும் கமல்கிட்ட. அவர் வந்து திமுக எம்பி. வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு வந்துட்டு திமுகலே இருந்திருக்கலாமே அப்படின்ற காலையில தோணுச்சு. திமுகவே கட்சியை ஆரம்பிக்கவே இங்க தேவையில்லை. திமுக அப்படின்னு என்னது? அது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். அது அங்கதான் போய் சேர்ந்துச்சு, கடைசியில் அங்கதான் வந்துச்சு, அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. நீமா அதுவும் அதே தான், கவலைப்படாதீங்க. அவர் திமுகவுடைய கொள்கையிலிருந்து எந்த கொள்கை முரண்பட்டிருக்காருன்னு சொல்லுங்க. கமல்ஹாசன் நான் முத நாள்ல சொல்லிட்டு இருக்கேன். என் பேட்லாம் சொன்னார், திமுகவே அதிமுகவே சம தூரத்தில் வைப்போம், ரெண்டுமே எதிர்கட்சி, ரெண்டு பேரும் ஒரு நாளும் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னார். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. என் பேட்லாம் சொன்னார், சேலத்துல பொதுமக்கள் மணியில சொன்னார். அது இன்னைக்கு வரைக்கும் வைரலா போயிட்டு. மக்கள் நீதி மையம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அது எதுவாக இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமல்ஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அது இல்லைன்னா ரொம்ப முன்னாடி அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து திமுகவோட நீங்க வந்து என்னைக்காவது சந்தர்ப்பம் கிடைச்சா அவர் கேட்டா, சார் திமுக கொள்கைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு சொல்லுங்கன்னு கேளு. இது உடனே வந்து இங்க மதிமுக இருந்து ரியாக்ஷனும் நடக்குது. துரை வைகோ அவர்கள் வந்து நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம், வைகோ வெளியில இருந்து செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன். அதான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு அளவுக்கு மேல சமரசத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேற வாய்ப்புகள் என்ன இருக்கு? தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுறாரு? அப்படிதான் சொல்லுவேன். நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க, நாங்க வந்து என்ன ஆனாலும் நாங்க வந்து இங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சரிங்களா? அப்போ வந்து அப்புறம் என்ன ஆனாலும்னா ஆகிறதெல்லாம் நீங்க பாத்துட்டே இருக்க வேண்டியதான், புரியுங்களா? என்ன ஆனாலும் நான் கூட நிப்பேன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆனாலும் நிக்கணும்ல. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். அதனால இந்த முதல்லயே இந்த வாக்குறுதியெல்லாம் அவர் கொடுத்துட்டதுனால இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், பாமகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ ஏன் கூட்டணி பத்தி இன்னும் உறுதி பண்ணாம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க அவங்களுக்கான வாக்குறுதிகள் வரட்டும்னு காத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? இங்க வந்து வாக்குறுதி இவங்களே கொடுத்துட்டாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியே இல்லைங்கன்றாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது கிட்ட எனக்கு தான் அவன் வா வா வான்னு கூப்பிடுறான். நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? நீ பாட்டுல கொதிக்கிற, நான் கொதி படக்கலாம் பார்த்தேன், ஆனா என்னால முடியல. அவன் அடங்கிட்டான், நான் என்ன பண்றது? இப்ப திமுக வந்து அப்ப தன்னோட கூட்டணி கட்சியில டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. நீங்க அப்படி இருந்தா நான் எங்க வந்து கவலைப்படணும்? நீங்களே வந்து என்ற சரணாகதி அடைகிறீங்க, அப்புறம் நான் வந்து உங்களை அடையாதீங்க ஏன் சொல்லணும்? எந்த கட்சி சொல்லும் உங்களுக்கு? எந்த கட்சி சொல்லும்? இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அப்ப அது மட்டும் இல்ல, இன்னும் அதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலையும் சவால் இருக்கு. என்ன மாதிரியான சவால்கள்? போன முறை என்ன இருந்துச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன முறை என்ன சின்னத்துல போட்டிட்டாங்க சொல்லுங்க. அப்ப திமுக எம்எல்ஏக்கள் தானே அது, அப்ப திமுக எம்பி தானே வைகோ, அப்ப திமுக எம்பி தானே கமல்ஹாசன். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி படைக்கல, மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.